ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 158 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, பதுங்குக்குழி போர் முறை. பதுங்குக்குழி போர் முறை தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 7ல் இருக்கும் பாருங்கள். டானன்பர்க் மார்ன் போர்கள் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் இருக்கும். அந்த டாபிக் உள்ளே கொடுத்துருக்காங்க. பதுங்குக்குழி போர் முறை, பதுங்குக்குழி போர் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில். அதில் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மார்ன் போரானது பதுங்குக்குழி போரின் தொடக்கமாகும். இதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வேறு எங்கேயும் இந்த மாதிரி டைரெக்டாக இல்லை, கொஞ்சம் வார்த்தையை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கொஷின் என்ன அப்படின்னா, மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது, அதான் கொஷின்னு. அது மார்ன் போர் முறையில் கீழே அந்த டாப்பிக்கு கீழே இதுதான் கொடுத்துருக்காங்க. பதுங்குக்குழி போரின் தொடக்கம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மார்ன் போரானது பதுங்குக்குழி போரின் தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே பாருங்கள், இந்த லெசன்லேயே கடைசியில் புக் பேக் கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா, அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை 4வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனும் அப்படியே செட் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதுங்குக்குழி போர் முறை தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ளார அதுக்கான கரெக்டான ஆன்சர் இது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வேறு ப்ரூஃப் எதுவும் இல்லை, இதுதான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.